ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். யார் யாருக்கு சொன்னதுன்னா, கர்த்தர் ஆகாருக்கு சொன்னது. என்ன நடந்தது? அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்கிற மனுஷனுக்கு சாராள் என்கிற மனைவி இருக்கிற, ஆகாரும் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆகார் கர்ப்பவதியானது சாராள் கண்டு அந்த அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார். கர்ப்பவதியா இருக்கிற ஆகார ரொம்ப கொடுமையா நடத்துறா. அதை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வருகிறா. ஓடி வரும்போது கர்த்தர் சொல்றாரு, பாரு, நீ போய் உன் நாச்சியாருடைய கையின் கீழே அடங்கி இரு. அடுத்த வசனத்தை வாசிங்களே. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். நீ அடங்கி இருந்தா உன்னை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அதுதான் கர்த்தர் சொல்றார். நீ போய் அடங்கிரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவேன் பாருங்க. என்னவே முடியாத அளவுக்கு நான் உன்னை பெருக பண்ண போகிறேன். முதல்ல கவனித்தோம், நீங்க கர்த்தருடைய பலத்த கையில் அடங்கி இருக்கும் போது உன்னை ஆண்டவர் உயர்த்துவார், ஏற்ற காலத்துல உயர்த்துவார். அதுதான் கர்த்தர் செய்தார். அவர் யோசேப்புக்கு அதுதான் செய்தார். ஏற்ற காலம் வரும்போது யோசேப்பை தவிர அந்த வேலையை செஞ்சு முடிப்பதற்கு ஆள் கிடையாது என்பதாக கர்த்தர் கண்டு அவனை உயர்த்தினார். கர்த்தர் இரண்டாவது சொல்றாரு, நீங்க அடங்கி இருக்கும் போது அவர் நம்மை பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, இந்த அம்மா கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த உடனே அந்த இடத்துல அந்த அம்மா சொல்றாங்க, இன்னை காண்கிற தெய்வத்தை நான் கண்டேன், அதனால இந்த இடத்துக்கு என்ன பேருன்னா லகாய் ரோயி என்கிற பேரிடுகிறார். அர்த்தம் என்ன? கர்த்தர் என்னை காண்கிறார். நீ அடங்கி இருப்பன்னா கர்த்தர் உன்னை காண்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காண்கிறார். நீங்க தேவனுடைய சமூகத்துல தாழ்மையாய் கீழ்ப்படிந்து காத்திருந்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டதாக இருக்கும். மனுஷர்கள் மறந்து போகலாம், ஒருவேளை அவர்கள் நமக்கு ஒரு எண்ணமே இல்லாம நம்ம பெரிய பொருட்டா எண்ணாமல் போனாலும் பரவாயில்ல. சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருந்து அவர் நம்மை கண்டுகொண்டே இருப்பார். காண்கிற தேவனாக இருக்கிறார். நீ அழுகிற உன் அழுகையை கர்த்தர் காண்கிறார். உன் தனிமையை கர்த்தர் காண்கிறார். உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அநியாயத்தை கர்த்தர் காண்கிறார். நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையை கர்த்தர் காண்கிறார். உன் வேர்வையை கர்த்தர் காண்கிறார். உன் பிரயாசத்தை கர்த்தர் காண்கிறார். உன் ஜபத்தை கர்த்தர் காண்கிறார். உன் உபவாசத்தை கர்த்தர் காண்கிறார். அதனால்தான் அவர் எல்ரோயி என்கிற நாமத்தை உடையவன். அவர் காண்கிற தெய்வம், அவர் கேட்கிற தெய்வம், செய்கிற தெய்வம். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? கரத்தை நல்ல தட்டி, இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை காண்கிற தெய்வமுங்க. உன் பிரயாசத்தை கர்த்தர் காண்கிறார். அவர் நம்மை காண்கிறது. மனுஷன் கூட கண்டு காணாம மாதிரி போயிடுவான். ஆனா கர்த்தர் ஒரு நாள் அப்படி போகவே மாட்டார். தெரியுமா? அவர் நம்மை காண்கிறவர். எப்போ நீங்க அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை கவனிக்கிறார். கர்த்தர் நம்மை காண்கிறார். நீங்க வேதத்துல பாருங்க, எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு மனுஷனை காண்கிறாரோ அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு குருடன் கத்துகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. எல்லாரும் அவனை பார்த்து சொல்றாங்க, வாய மூடு வாய மூடு என்று. ஆனா இயேசு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இயேசு அவனிடமாய் போய் நின்றார். அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் கண்களை கர்த்தர் திறந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சகேயு என்கிற ஒரு ஆயக்கார காட்டத்தின் மரத்துல ஏறினா. எல்லாரும் அவன் இவன் அநியாயக்காரன், பாவி என்று சொன்னாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இயேசு அவன் அண்டையில போய் நின்றார். அவனை கவனித்தார், அவனை கண்டார், அவன் மனம் திரும்பினார். அல்லேலூயா. யாரையெல்லாம் கர்த்தர் காண்கிறாரோ, கவனிக்கிறாரோ, அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். அவன் மனம் திரும்புவான். அவன் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் வைப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கையை மேல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.